Hello viewers, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேல்ஸ் என்ட்ரி எப்படி போறதுன்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோல என்ன பண்ணோம்னா CGST, SGST, IGST லெட்ஜர் கிரியேட் பண்ணோம், சண்டே டேட்டா லெட்ஜர் கிரியேட் பண்ணோம், சேல்ஸ் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணோம், ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை வச்சு ஒரு ரெண்டு என்ட்ரி போட போறோம். பார்க்கலாம். Reference number 1040 தீனான்றது unregistered dealer. Local sales நம்ம fan விற்க போறோம். Fan 28%. Table fan. Sale taxable. Table fan. Whole quantity. $800. CGST, SGST அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிடுச்சு டேக்ஸு. என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு விற்றுருக்கோம் ஃபேனு. சரி, ஓகே, இது என்ட்ரி போட்டோம். இது அன்ரெஜிஸ்டர்ட் டீலரில் தான் உட்காந்துருந்தா பார்க்கணுன்னா என்ன பண்ணோன்னா டிஸ்பிளே, சர்ஜரி ரிப்போர்ட், GSTR1 என்டர் கொடுத்தீங்கன்னா B2Cனா அன்ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு சேல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பிஸ்னஸ் டு கன்சியூமர், ஏன்னா அவங்க இன்புட் கிரெடிட் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. இதே நம்ம B2B போடணும்னா ரெஜிஸ்டர்ட் டீலருக்கு நம்ம என்ட்ரி போட்டோம்னா B2Bல வந்து உட்காரும் என்ட்ரி. அது இப்போ நான் போட்டு காட்டுறேன், அதுக்கேற்ற மாதிரி உட்காருதா இல்லைன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் 1001 தீபா ட்ரேடர்ன்றது ரெஜிஸ்டர்ட் டீலர். அவங்களுக்கு அதே ஃபேனு, சேல்ஸ் 28%, சேல்ஸ் டாக்ஸபிள், டேபிள் ஃபேன், 1 குவான்டிட்டி 2800 போடுறோம், சேல் பண்ணுறோம். CGST கால்குலேட் ஆயிடுச்சு, SGST கால்குலேட் ஆயிடுச்சு. என்டர் கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா டிஸ்பிளே, சர்ஜரி ரிப்போர்ட், GSTR1 அதில் போய் பார்த்தீங்கன்னா B2B இன்வாய்ஸில் வந்து 1ன்னு உட்காந்துருச்சு. இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஏன்னா அவங்க இன்புட் கிரெடிட் வந்து அவங்க கிளைம் பண்ணுவாங்க. அதை விட்டு இங்கே வந்து உட்காந்துருச்சு. இவங்க வந்து இன்புட் கிரெடிட் கிளைம் பண்ண மாட்டாங்க, பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வவுச்சர்ஸ் ஃபார் தி பீரியட் 2ன்னு காமிக்குது. இன்க்ளூடட் இன் தி ரிட்டர்ன் 2ன்னு காட்டுது. இந்த ரெண்டுமே ரிட்டர்னில் போய் உட்காந்துருச்சு. அதே மாதிரி இன்கம்ப்ளீட் பார் மிஸ்மேட்ச் இந்த இன்ஃபர்மேஷன் டு பி ரிசால்வ்னா எரர் இந்த என்ட்ரியில் இருக்குதுன்னு காட்டும் உங்களுக்கு. அது என்னதுன்னு போய் நீங்கள் என்ட்ரி கொடுத்து பார்க்கலாம். எரர் தப்பு பண்ணியிருந்தா பார்த்துட்டு அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்ட்டுக்கு நான் என்ட்ரி போட்டு காட்டுறேன். எக்ஸாம்ட்டு போட்டால் நில் ரேட் இன்வாய்ஸ்ன்னு வரும். ரெஜிஸ்டர் டீலருக்கே போகும். லோக்கல் சேல்ஸ் எக்ஸாம்ட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் எக்ஸாம்ட்டுன்னு போடணும். அதே டேபிள் ஃபேன் ஒரு குவான்டிட்டி போடுறோம். நீங்கள் எது போட்டாலும் இங்கே காட்டாது, உங்களுக்கு வராது. ஏன்னா எக்ஸாம்டட் வந்து நம்ம சேல்ஸில் லெஜர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தொட்டு எந்த இது என்ட்ரு பண்ணாலும் டேக்ஸ் கம்ப்யூட் பண்ணாது உங்களுக்கு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரு கொடுத்துட்டு வாங்க வேண்டியதான். ஓகே, இது எக்ஸாம்பிளாக தான் போய் உட்காந்து தான் பார்க்கணும்னா டிஸ்பிளே, சர்ஜரி ரிப்போர்ட், GSTR1 அங்கே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் போய் உட்காந்துச்சு பாருங்கள்.
உங்களுக்கு nil rated invoiceல 2800. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இனி வர வீடியோஸில் நம்ம வந்து இன்ட்ரஸ்டேட் என்ட்ரிஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.